பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கைஃபர் பயணத்தில் இருந்தோம். நாங்கள் மேடான பகுதியில் ஏறும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சப்தமிட்டு கூறலானோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மக்களே, உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள், மென்மையாக மெல்ல கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ அழைப்பதில்லை, மாறாக செவியுறுவோனையும் பார்ப்போனையுமே அழைக்கின்றீர்கள் என்றார்கள். பிறகு என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். அப்போது நான் மனதுக்குள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹுவின் உதவியில்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அப்துல்லாஹ் இப்னு கைசி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்வீராக. ஏனென்றால் அது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலமாகும். அல்லது உமக்கு ஒரு வார்த்தையை நான் அறிவித்து தரட்டுமா? அது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலமாகும் என்று கூறியவாறு அந்த வார்த்தையை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதாகும் என்றார்கள். பள்ளத்தாக்கில் இறங்கும் போது ஓதும் பிரார்த்தனை. அறிவிப்பாளர் அபு மூசா அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி 6384வது ஹதீஸ்.